என் தாய் தந்தைக்கு முதல் வணக்கம். விநாயக சிவபார்வதி முருகனின் என் பாதம் சரணம். என் குருவுக்கு வணக்கம். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். குலதெய்வம், இஷ்ட தெய்வம், எனை ஆளும் 1008 தேவதைகள் அனைத்திற்கும் சரணம் சரணம். பஞ்சபூதம், இயற்கை பிரபஞ்ச சக்தி, நவநாயகர்கள் அனைவருக்கும் சரணம் சரணம். வணக்கம். என் பெயர் மணிமாறன். என் ஊர் சீர்காழி. நான் ஒரு விவசாய குடும்பத்தைச் சார்ந்தவன். நான் கற்றுக்கொண்ட ஜோதிட கல்வி என்பது அட்சய இலக்கண பத்ததி என்னும் ஒரு ஜோதிட முறை. இந்த ஜோதிட முறையானது பிரம்ம முகூர்த்த நேரமான விடிய காலை 4:32 மணி அளவில் கிளாஸ் நடக்குது. இந்த லக்கண முறையின் அட்சய இலக்கண பத்ததி என்னும் ஜோதிட முறை என்பது வளரும் லக்கணத்தை வரிசைப்படுத்தி பலன் காணும் முறை ஆகும். இந்த ஜோதிடத்தை நான் கற்றுக்கொண்டு நான் 100க்கும் மேற்பட்ட ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொன்றும் மிகவும் துல்லியமாகவும் கேட்கும் வாடிக்கையாளர்களுக்கு நல்ல வாழ்வின் வெளிச்சமாகவும் இருக்குது. சமீபத்தில் ஒரு ஜாதகம் பார்த்தேன். அது திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வு. எனக்கு எப்போ திருமணம் நடக்குன்னு கேட்டாங்க. அவங்க வயசு 35 வயசு முடிஞ்சு 36 வயசு 36வது வயசு நடந்துச்சு. அவங்களுக்கு பிறந்த லக்கணம், பிறப்பு லக்கணம் என்பது விருச்சிக லக்கணம். அவங்களுக்கு 36வது வயசு நடக்கிறதுனால அவங்களுக்கு தற்சமயம் அவங்களுக்கு மீன லக்கணம் போயிட்டு இருந்துச்சு. லக்கண அதிபதி குரு பகவான் தன் 2ஆம் வீடான மேஷத்தில் இருக்கிறார். நட்சத்திர அதிபதி உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். சனி பகவான் இயல்பு லக்கணத்துக்கு 10ஆம் வீடான தனுசில் இருக்கிறார். ஸோ ஜாதகர்கிட்ட கேட்டேன், நீங்கள் தொழில் வருமானம் அப்படின்னே இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க. திருமணம்னு பார்க்கும்போது 7ஆம் வீடு, 7ஆம் வீட்டு அதிபதி, இயல்பு லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் இயல்புக்கு 2ஆம் வீடான மேஷத்திலும் 7ஆம் வீட்டுக்கு அட்டம ஸ்தானத்திலும் இருப்பதனால் நீங்கள் உங்களோட பேச்சு திருமணத்துக்கு தடையாக இருக்கும், உங்கள் குடும்பமும் தடையாக இருக்கும்னு சொன்னேன். தான் படித்த படிப்பு ஒத்த படிப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு. ஆமான்னு சொன்னாங்க. இப்போ திருமணம் நடக்காதா அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்க. உங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் போவதனால அது அக்டோபர் 28ஆம் தேதி முடியுது. அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் என்பது நவாம்ச புள்ளி பிறப்பு லக்கணமான விருச்சகத்தை தொடுவதால் திடீர் திருமணங்கிறது ஜாதகர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். உடனே பொண்ணு பார்க்க சொல்லுங்கள், நீங்கள் எதிர்பார்க்க, ஏன்னா 2ஆம் இடத்தில் ஒரு 7ஆம் இடத்து 2ல் இருப்பதனால வரதட்சணை சம்மந்தப்பட்ட ஒரு இதில் அமைப்பு இருக்குது. அதனால் வரதட்சணை எதுவுமே எதிர்பார்க்காம, ஒரு அளவு எதிர்பார்க்காம நீங்கள் திருமணம் முடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொன்னேன். அன்றைக்கே பார்க்க போயிருந்துருக்காங்க. ஆனால் ஒரு 5:30க்கெல்லாம் சாயந்தரம் ஒரு 5:30க்கெல்லாம் கால் பண்ணி